கோவை எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் நடத்தப்பட்ட ஆட்டோ ஷோ நிகழ்ச்சியின் போது வேகமாக வந்த ஜீப் மரத்தில் மோதிய நிலையில் 2 மாணவர்கள் நூல் இழையில் உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோவை துடிலூர் சரவணம்பட்டி சாலையில் உள்ள எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் இன்று நடைபெற்ற ஆட்டோ ஷோ நிகழ்ச்சியில் மாற்றங்கள் செய்த கார் மற்றும் ஜீப்புகளை மாணவர்கள் கல்லூரிக்குள் வேகமாக ஓட்டி சாகசங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மாணவர் ஒருவர் ஓட்டி வந்த தார் ஜீப் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதியுள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக அருகில் நின்ற 2 மாணவிகள் மயிரிழையில் உயிர் தப்பினர். இந்த விபத்து நடந்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடிலூர் சரவணம்பட்டி சாலையில் செயல்பட்டு வரும் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் இன்று துறை சார்ந்த ஆட்டோ ஷோ விழா ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மாணவர்கள் மாற்றங்கள் செய்த தங்கள் ஜீப் மற்றும் கார்களை கல்லூரி வளாகத்துக்குள் அதிவேகமாக ரேஸ் ஓட்டுவது போல வேகமாக ஓட்டிச் சென்றுள்ளனர். அப்போது மாணவர் ஒருவர் ஓட்டி வந்த தார் ஜீப் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது வேகமாக மோதி அருகில் இருந்த மரத்தில் மோதி நின்றுள்ளது. இதில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த 2 மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக மயிரிழையில் உயிர் தப்பினர். இது குறித்த வீடியோ வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் போதையில் இருந்தனரா, இப்படி கல்லூரி வளாகத்துக்குள் வேகமாக ஓட்டி வரும் வரை அங்கிருந்த செக்யூரிட்டிகள் தடுக்கவில்லை என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. கல்லூரி வளாகம் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.